இவ்ளோ பெரிய ஒரு ட்ரக் கேஸ் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு இப்போ இவ்ளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு. அவங்க பேர் நான் யாராவது ஞாபகம் வச்சுக்கிட்டோமா? தாண்டி போயிடும். ஆனா ஸ்ரீகாந்த் பேர் நிக்கும். ஸோ அதனால தான் இது அந்த ஆக்ட்ரஸ் மேல இது வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்தாலும், இந்த ஃபோக்கஸ் வந்து இந்த கேஸ வந்து இன்னும் ஹைலைட் பண்ணுதே தவிர, அவங்க மட்டும் இத பண்ணல. இதுல நெறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்கங்கிறது தான் சொல்ல வர பாயிண்ட். கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊர்ல இத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கவர்ன்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நெறைய சைடுல இருந்து குரல் வர ஆரம்பிச்சிச்சு. ஜாஃபர் சாதிக் அப்படி இப்படின்லாம் பேர் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பமே கவர்ன்மெண்ட் நெறைய ஆக்ஷன் எடுத்தாங்க. போலீஸுக்கும் இந்த ட்ரக்ஸுக்கும் உண்மையிலே சினிமால வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேட்டை முன்ன பின்ன போய்க்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ என்ன முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ல இருக்கும். இன்னைக்கு வேர்ல்டுல இருக்கிற எதா இருந்தாலும் ஆக்சஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நாளைக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், லவ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுக்காக அந்த பையனை மாட்டி விடுறதுக்கு டார்க் வெப் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த குஜராத்ல வந்து ஒரு இது ஆயிடுச்சுல, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல ஏர் இந்தியா, அதுக்கு காரணமே இவன் தாங்கிற அளவுக்கு ஃப்ரேம் பண்றதுக்குலாம் நல்லமோ பண்ணிருக்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்க என்னனாலும் பண்ணலாம். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து ரேண்டமா யாரையாவது போய் மீட் பண்ணணும், பேசணும், பழகணும்னா அதுக்கு ஆப் இருக்குது. டிண்டர், பம்பிள், அப்படி ஹிஞ்ச் அது இதுன்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு சாப்பாடு இன்னைக்கு வரணும்னா நம்மளுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி தான் போதைப் பொருளும் உட்கார்ந்த இடத்துல இருந்து கன்சியூம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அதோட சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். நிறைய பேர் நான் வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன். எனக்கு தெரியும். நான் வந்து வீட்ல இருந்து தள்ளி இருந்து படிச்ச ஒரு பையனும் காலேஜ்ல ஹாஸ்டல்ல சேர்ந்து ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நம்மள அனுப்பிச்சு வைக்கிறப்போ நம்மளுக்கு பாக்கெட் மணி மாசம் வாரம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இருக்கிற ஒரு பயம். ஓகேவா? ஆஸ் ஐ கெட் ஓல்டர் அதனால புரிஞ்சுக்க முடியுது. பையன் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது, பொண்ணு எதுவும் கெட்டு போயிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி போதை அது இதுன்னு போய் விழுந்துடக்கூடாது, பத்திரமா இருந்துக்கணும் அப்படி இப்படின்னு பேசுற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், இது வந்து புடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்கிறதுனால சொல்றேன். இந்த போதை டெம்பரவரி பிளஷர்ஸ் இருக்குல்ல, எஸ்பெஷலி ட்ரக்ஸ், அது வந்து நம்மள எந்த அளவுக்கு எஸ்கேப் கொடுக்குது ரியல் லைஃப்ல இருந்துன்னு நினைச்சு போய் விழுகிறதுமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து நம்ம லைஃப்ல இருந்து அது எடுத்துக்குது. நம்மள முன்னேறவே விடாம அதை அங்கேயே தடுத்து நிறுத்துறது. ஒரு பிரோஜனமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி போலீஸ் கேஸ், அப்புறம் வந்து நம்ம மூளையை மழுங்கடிச்சு விட்டு ஒழுங்கா வேலை செய்ய முடியாம ப்ரொடக்டிவா லைஃப்ல இல்லாம ஹெல்த் போய் எல்லாத்தையும் நாசமா போக வைக்கிறது ட்ரக்ஸ். ஐம் பீங் வெரி ஆனஸ்ட். கரெக்டா? லிட்டரலா சினிமாவில் சொல்ற மாதிரி இது நம்மள மறுபடியும் குரங்காக்கிடும். மனுஷனா இருக்கிறத குரங்காக்கிடும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் தயவு செஞ்சு கொண்டு வந்தானா அவன் மூஞ்சிலே அதை தூக்கி போட்டு நீயும் பண்ணாத என்னையும் பண்ண வைக்காதங்கிறத தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிங்க. எந்த ஒரு போதையுமே வந்து அதுக்கு ஒர்த்து கிடையாது. எஸ்பெஷலி தி சிந்தட்டிக் ட்ரக். அந்த அடுத்த ஸ்டேஜ் இப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்றதை தாண்டி போறது இருக்குல்ல, கவர்மெண்ட் ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? டாஸ்மாக் மாதிரி இதையுமே வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் வித்தா அவங்களுக்கு காசு தானே, ஏன் அந்த காசு வேணாங்கிறாங்க? ஏன் அதுக்கு 200-300% டாக்ஸ் போட்டா கூட பரவாயில்லன்னு கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன் வேணான்னு சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா ஆல்கஹாலுக்கு பண்றாங்கல்ல, அதே இதுக்கும் பண்ணலாம்ல. ஏன் அதை பண்ண வேணாங்கிறாங்கன்னா அது மக்களை சாவடிச்சிரும், மழுங்கடுக்க வச்சிரும், ஜோம்பிஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ நீங்கன்னு அறிய முடியாத அளவுக்கு வந்து பைத்தியமாக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்ல எல்லாம் ஃபன்னா இருக்கும், எக்ஸ்ட்ரீம் போக போக அடிக்ஷன். அண்ட் இது டிசைன் பண்றதே வந்து எப்படின்னா நீங்க அடிக்ட் ஆகணும், மறுபடியும் அதுக்கு கிரேவ் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு, இது மெயினாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நினைச்சது இந்த போர்ஷன் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்காக தான். இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இது ஆக்சசிபிளா இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ ஏன்னா இது வந்து இதெல்லாம் எங்க புழங்குதுன்னு நினைக்கிறீங்க? எங்கேயோ ரேண்டமான ஒரு இடங்கள்ல எல்லாம் இல்ல, பப்னு சொல்றாங்க. பப்ஸ் எல்லாருமே போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ மேக் த ரைட் சாய்ஸஸ், மேக் த ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட்லி இதை உங்களுக்கு ஒரு பழகி விட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ற ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. அவனுக்கும் நீங்க நல்ல ஃப்ரெண்டா அவனுக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவனையும் அதை கன்சியூம் பண்ண விடாதீங்க, அவனையும் மாத்த பாருங்க. தயவு செஞ்சு டோன்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு அப்புறம் எதுவுமே நம்ம கையில் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரு ஹம்பிளான ரெக்வெஸ்ட் டு ஆல் மை டியர் எம்ஜி ஸ்கொயர்.